ஹாய் அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் அப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா லேட்டாக நான் எந்திரிச்சிருக்கேன். ஸோ எந்திரிச்சு வந்ததும் கொல்லையில் போயிட்டு கொஞ்சம் நேரம் சூரிய ஒளி மேலே படுற மாதிரி கொஞ்சம் நேரம் 2 வேடிக்கை பார்க்குறது உண்டு. ஸோ மணி பார்த்திங்கன்னா இப்போ 11 ஆகிடுச்சு. காலை எந்திரிச்சோம் பிரேக்ஃபாஸ்ட்டு எதுவும் சாப்பிடவே இல்லை. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சும்மா இருந்தால் அந்த கேப்பில் அம்மா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அம்மா ரொட்டீனாக காலைல சீக்கிரமாக எந்திரிச்சிருவாங்க. ஒர்க்கை சீக்கிரமாக முடிக்கும்னு நினைப்பாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிடும் போது ஸ்ட்ரைட்டாக லஞ்சு தான் 11 o'clock 12 o'clock சாப்பிட்ருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீரை அம்மா கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கீரை லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் போட்டு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை ஃப்ரை பண்ண சொல்லியிருக்காங்க அம்மா. என்னம்மா செய்கிறது, என்ன செய்ய போகிறான்னு கேட்டேன். அம்மா சொன்னாங்க வெஜ் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட், அப்புறம் ஆனியன் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் லைட்டாக வதக்கிட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ ஃபைனலாக எல்லா மசாலாமே சேர்த்தாச்சு, உப்பும் சேர்த்தாச்சு. உப்பு சேர்க்கணும். வெஜிடபிளோட மசாலா நல்லா ப்ரிஃபர் பண்ணிட்டோம். இப்போது நமக்கான குட்டி பிரேக். காஃபி போட்டு குடிக்க போகிறேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடாத காரணத்தினால காஃபி குடிக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஒர்க் பார்க்கும்போது காஃபி இந்த மாதிரி குடிக்கிறது, காஃபி அல்லது டீ குடிக்கிறது கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒர்க்கோட சேர்த்து சாப்பிடும்போது. ஸோ அதனால் இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பழைய மாதிரி ஒர்க் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் நேரம் உட்காந்து குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு மறுபடியும் என்னுடைய ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு பக்கம் வெஜ் ஃப்ரைஸ் எல்லாமே மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு இன்னொரு வேலை என்னென்னு சொன்னால் ரைஸ் ப்ரிஃபர் பண்ணுறது. அதை கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் கரெக்டாக நம்ம சேர்த்துக்கணும். வெஜ் பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஆல்ரெடி மசாலா ப்ரிஃபர் பண்ணி வச்சுருக்கிறத ரைஸோடு நம்ம சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரைஸை நம்ம வச்சுட்டு அதில் வெஜிடபிள் பிரியாணி மசாலா சேர்த்து இந்த காய்கறிகளை இதில் சேர்த்து முழுசாக மோஸ்ட்லி எங்களுக்கு இது மாதிரி வெஜ் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு அதிகமாக பிடிக்கும். மேக்ஸிமம் எங்கேயாவது அவுட்டிங் வெளியே போயிருந்தேன் ட்ராவல் சமயங்களில் இந்த மாதிரி வெஜ் பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இதை வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் இதில் சில பேர் மீல் மேக்கர்ஸ்லாம் சேர்ப்பாங்க. அதுவும் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம காய்கறி மட்டும் போட்டு சேர்த்தா போகணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு ஆனியன் சின்னதாக கட் பண்ண போகிறேன். எதுக்குன்னு கேட்டால் ரைத்தா செய்கிறதுக்கு ஐடியா இல்லை. பட் ஆனியன் ஆம்லேட் செய்கிறதுக்கு தான். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்து சால்ட் சேர்த்துக்கிட்டு நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு எக் சேர்த்துக்கிட்டேன். வெஜ் பிரியாணி இந்த மாதிரி ஆனியன் ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஆனியன் ஆம்லேட் சேர்த்துக்கும். இன்றைக்கி நிறையா ஒர்க்கு சிம்பிளாக ஒர்க் முடிக்கிறதுக்கு க்ளீனிங் பர்பஸ் சமயத்தில் இந்த மாதிரி நம்ம டேஸ்டியான ஃபுட்டு செலக்ட் பண்ணுறது நல்லது. இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்கிறதுனால வெஜ் பிரியாணி அதிகமாக அடிக்கடி சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைடே ஆனால் நான்வெஜ் அந்த மாதிரி சாப்பிடுவோம். நமக்கு ஒர்க் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். அது மாதிரி சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணலாம். ஸோ ஆனியன் நல்லா சூப்பர் டீப்பாக நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா அதில் மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கும் போது டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அம்மா வேறு சீக்கிரமாக பசிக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக குக்கிங் முடிச்சாச்சு. காலை பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் ஒரு 11 to 12 o'clock லஞ்சு நாங்கள் சாப்பிட்டுடுவோம். ஸோ அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் எங்களுக்கு. ஸோ இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.